உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் உங்களுடன். ஜஸ்டிஸ் கே சந்து ரிட்டையர்டு வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காரு ரெகார்டிங் த கேஸ்ட். அதை வந்து கோட்டைல் பண்ணணும், அதை அடிக்கணும் அப்படின்னு. அவரை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர் அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அப்புறம் ஜட்ஜ் ஆன போது நானும் நிறைய அவர்கிட்ட பேரை ஏகப்பட்ட ஆர்டர்ஸ், 100கணக்கான ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கேன். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ரிசர்வேஷனே வேண்டாம், அதாவது ஜாதியை ஸ்கூலில் ரகசியமாக வைக்கணும் அப்படின்னா, அவன் ஸ்கூலில் முதல்ல என்ன பண்ணுவான் தெரியுங்களா, பேக்கப் கிளாஸ் வெல்ஃபேர் ஸ்காலர்ஷிப்புக்கு ஃபார்ம் கொடுப்பான். மோஸ்ட் பேக்கப் கிளாஸ் பிசி அண்ட் டிசி டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் கொடுப்பான். மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டிசி கொடுப்பான், பிசி கொடுப்பான். அந்த ஃபார்ம் வாங்கும்போது உங்களுக்கு ஜாதி தெரியாமல் இருக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்சின்னா ஆயுதிராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த ஸ்காலர்ஷிப், அது சென்ட்ரல் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு பண்ணும்போது தெரியாமல் இருக்க போது கிடையாது, அதெல்லாம் ஒழிக்க முடியாது அவரால். அப்புறம் அந்த சம் ஃப்ரீ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு இந்த ஃபீஸ் எல்லாம் வந்து கிடையாது. அதெல்லாம் எப்படி நீங்கள் ஒழிக்க முடியும்? எப்படி தெரியதான் போகுது, ரகசியத்தை காக்கணும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு பரிந்துரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஒழிச்சாதான் அதை காக்க முடியும். அப்போ ரிசர்வேஷனே வேண்டாம், எல்லாரும் சமமாக பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பரிந்துரை பண்ணியிருந்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்ம்ஸு கொடுக்க போகிறீங்க, தனி கிளர்க்க போட போகிறீங்க, வாங்க போகிறான், அப்புறம் அந்த லிஸ்ட்டில் ஒட்டுவீங்க, இவ்வளோ பணம் வந்திருக்கு இவ்வளோ போச்சுன்னு. அப்போ தெரியாமல் இருக்குமா? அதை உங்களால் ஒழிக்க முடியுமா? எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது எஸ்சி எஸ்டிக்கு, அது தெரியாமல் இருக்கும், ஒழிக்க முடியுமா? இந்த மாதிரி ஒன்று. அடுத்தது மோசமானது, ஆர்டிகல் 25 பற்றி நல்லாவே எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட். அப்போ திலகனத்தில் அணியக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, பூணல் போடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா நான் கேட்குறேன், மிஸ்டர் ஜஸ்டிஸ் கே சந்துரு அவர்களே, இதை சொல்லும் நீங்கள் என்ன பல கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி, ஐ மீன் ஜென்ரல் இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி, கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, செயினில் ஒரு கிராஸ் போட்டுப்பாங்க, ஜென்ஸு கூட கிராஸ் போட்டுப்பாங்க. அதை உங்களால் தடுக்க முடியுமா? அதை பரிந்துரை பண்ணுங்களேன் பார்க்கலாம். அப்போ நீங்கள் வந்து நீதிமான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஹிஸ் லார்ட்ஷிப் ஜி.ஆர். சுவாமிநாதனை கிண்டல் நீதிமான்னு நினைப்பீங்க, நான் உங்களை நீதிமான்னு ஒத்துக்கிறேன். தைரியம் இருக்கு அவங்களுக்கு? பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் கிராஸ் செயின் போடக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பள்ளி செல்லும் முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த மாணவிகள் ஹிஜாப் அணியக்கூடாது, புர்கா பர்கா அணியக்கூடாது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அதை நீங்க சொன்னீங்கன்னா திலகம், பூணூல், அப்புறம் கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்றதை நாங்கள் ஒத்துப்போம். ஸோ நீங்க வந்து பரிந்துரை பண்ணது ஒருதலை பட்சமானது, இது ஆர்பிட்டரி மட்டும் கிடையாது, இது வந்து இல்லீகல், அன்லாஃபுல். இதை அமுல்படுத்தினாங்கன்னா நான் முதல்ல போய் சேலஞ்ச் பண்ணுவேன். மறுபடியும் மீண்டும் கேட்கிற நீதிமான் ஜஸ்டிஸ் கே சந்துரு அவர்களே, முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த மாணவிகள் ஹிஜாப் அணியை உங்களால் தடை விதிக்கிறது பரிந்துரை பண்ண முடியுமா? சொல்லுங்க. பர்கா புர்கா அணியத்துக்கு நீங்க பரிந்துரை பண்ண முடியுமா? சிலுவை உள்ள செயினை வந்து அணியத்துக்கு நீங்க பரிந்துரை பண்ண முடியுமா? தைரியம் இருந்தா அதை முதல்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் திலகம் அணியக்கூடாது, நெற்றியில வண்ணக்கேறு கட்டக்கூடாது, பூணூல் போடக்கூடாது, அப்புறம் நீங்க வாங்க. அப்போ உங்களை ஒத்துக்கிறோம் நீதிமான், நீங்க வந்து நியூட்ரல்னு ஒத்துக்கிறோம். இப்போ நீங்க வந்து ஒரு சார்பாக தான் நீங்க செயல்பட்டுருக்கீங்க. இது எந்த கவர்மெண்ட்டுக்கு தமிழக அரசு வந்து அமுல்படுத்தினாங்கன்னா சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடும், பெரிய விஷயம் இல்லை. இங்கே பண்ணுறோம், WP போகிறோம், WA போகிறோம், அப்புறம் நேர